ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தேன்னா திருமணத்துக்கு பிறகு தான் இப்படி தொப்பை போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம், என்னதான் ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் தொப்பை மட்டும் குறையவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம். இது எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய நாகரிக உலகம் மற்றும் உணவுமுறை மாற்றங்கள் காரணம்தான். நீங்கள் இதற்கு முன்னாடி எவ்வளோ ரெமடியை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்காக ஒரு முறை நம்பிக்கையோட 7 நாள் மட்டுங்க, அதிக நாட்கள்லாம் கிடையாது, 7 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொப்பையினுடைய அளவு சராசரியாக 2 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கும். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸும் கூட. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு கிளாஸில் சேர்த்துக்குங்க. இது சராசரியாக ஒரு 150 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் பாதி அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்த்துங்க. சராசரியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். விதைகளை நீக்கிட்டு சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம கடைசியாக வடிகட்டிக்கலாம். அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்குங்க. மிதமான தீயில சீரகத்தை வறுத்துட்டு தீயை விட்டுறாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. தேவையானப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி. ஒரு 3 நாளைக்கு நிழல்லே கருவேப்பிலையை உலர்த்திட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துருங்க, மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதாவது நல்லா சூடாக இருக்குது, மிதமான சூட்டுக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக இல்லை, மிதமான சூட்டில் இருக்குது. அதாவது கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது அதே சமயத்தில். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதை நீங்கள் தவிர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துருங்க. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை குடிங்க ஒரு கிளாஸ். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டுட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய தொப்பையினுடைய அளவு 2 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெயிட்டை செக் பண்ணிக்கங்க. இடுப்பினுடைய அளவை இன்ச் டேப்பை வச்சு அளந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய இடுப்பினுடைய அளவை இன்ச் டேப்பால் அளந்து பாருங்கள். நல்ல உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நடுவில் ஒரு 2 நாள் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 நாள் இதை தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்காதீங்க. நார்மல் டைமில் இதை நீங்கள் குடிக்கலாம். சாதாரணமாக, அதாவது சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேப்பில் இதை நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நாளிலே மோரில் கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கருவேப்பிலை பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்ந்து கலந்துட்டு நீங்கள் குடிக்கலாம். அதாவது அல்சரும் உங்களுக்கு முற்றிலும் வேகமாக குணமாக ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் உங்களுடைய தொப்பையினுடைய அளவும் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். சீரகம், சீர் பிளஸ் அகம், நம்முடைய உடலை சீராக வச்சுக்கிறதுல சீரகம் முதன்மை பங்கு வகிக்கிறது. நம்முடைய மெட்டபாலிசத்தை மிக வேகமாக அதிகரித்து உடலில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை மிக வேகமாக கரைக்கிறதுக்காக இந்த சீரகம் பயன்படுகிறது. உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை ரொம்ப எளிதாக வெளியேற்றக்கூடிய தன்மையும் சீரகத்துக்கு உண்டு. நல்ல ஒரு செரிமானத்தை தூண்டும், வாயு அஜீரண கோளாறை சரி செய்யும். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. நம்மளுடைய உடலை சுத்திகரிக்கிறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் குறிப்பாக குடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றினாலே தொப்பை முக்கால்வாசி குறைஞ்சிரும். எலுமிச்சம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே சமயத்தில் அன்றைய நாள் முழுவதுமே நம்மளால் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்ய முடியும். கெட்ட கொழுப்பையும் மிக வேகமாக கரைக்க உதவும். கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கருவேப்பிலையை நம்ம டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை மிக வேகமாக கரைத்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்தத்தினுடைய அளவை சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். முக்கியமாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல கருவேப்பிலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக நம்ம கருவேப்பிலையை ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு இளநரை பிரச்சனையும் தடுக்கப்படும். முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். மன உளைச்சல் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.